ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு எக் மஞ்சூரியன் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபாக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா எடுத்து அதை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதை உளிச்சிட்டு அதையும் பொடிச்சா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பூண்டு உளிச்சிட்டு அதையும் பொடிச்சா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் முட்டை வெந்தது அதை உளிச்சிட்டு சின்ன சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு முட்டையை உடச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸுகளாக சுட்டு எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதை கூட நறுக்கி வச்சிருந்த பூண்டு, பச்சை மிளகா 2 கீரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவாங்க. அப்புறம் பொரிச்சு வச்சிருந்த எக் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஒரு எக் மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.